Realme GT8 Pro ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஃபோன். சூப்பரான ஒரு டிஸ்பிளே, பவர்ஃபுல்லான ஃப்ளாக்ஷிப் சிப், பெரிய பேட்டரி, எதிர்பார்த்ததோட பெட்டரான கேமராஸ், எஸ்பெஷலி அந்த Ricoh GR கொலாபரேஷன்னால. சரி அதெல்லாம் ஓகேப்பா, எனக்கு GT8 Proவில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ரேட்டு தான் அப்படிங்கிறவங்களுக்கு தான் Realme இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, Realme GT8. இதில் GT8 Proவில் இருக்கிற நிறைய விஷயங்களை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு சில லக்ஸரி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரைஸும் 30% கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே Realme எக்ஸாக்டாக என்ன கட் பண்ணியிருக்காங்க, அதோட முக்கியமாக ப்ரோவில் இருக்கிற எதெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் GT8 அன்பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோவுக்கு போகலாம். GT8ஓட பாக்ஸ் ப்ரோக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. அதே Ricoh GR பிராண்டிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினது பேஸ் வேரியன்ட் 12-56. Realme 16GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 1TB வரைக்கும் UFS 4 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. உள்ள ஒரு பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் ஒரு சில லீஃப்லெட்ஸும் சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம GT8க்கு வருவோம். இந்த க்ரீன் பேக், இது வீகன் லெதர். Realme இந்த ஃபோனை ஒயிட் அப்புறம் ப்ளூலையும் ஆஃபர் பண்ணுறாங்க. சரி, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு USB Type A to Type C கேபிள், 100W சூப்பர் வூக் சார்ஜர், அப்புறம் ஒரு சிம் டூல். இப்போ ஸ்டாண்டர்ட் GT8லையும் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணல 0 to 50 கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் 1 மணி நேரத்துக்கு கம்மியாகவும் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்டில் ஒரு சில கட்ஸ் நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. UFS 4.1க்கு பதிலாக 100W சார்ஜர், 120W பதிலாக ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அந்த ஸ்வாப்பபிள் கேமரா டீகோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாமே டீல் பிரேக்கர்ஸ் கிடையாது, சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் தான். இங்கே மெயின் சேஞ்சஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஆப்டிக்ஸில். இப்போ GT8ல் போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Lite சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன் பேப்பர் இது டாப் சிப் கிடையாது. ஆனால் இங்கே நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். எஸ், பீக் பெஞ்ச் மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சஸ்டெயின் லோடில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் GT8 Proவோட இந்த ஃபோன் பெட்டராக ரீட்டைன் பண்ணிச்சு. பாருங்களேன், 20 நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பழைய 8 Lite சிப் GT8 Proவில் இருக்கிற 8 Lite Gen 5ஓட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. இங்கே டவுன் சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் இன்னும் கொஞ்சம் சூடாச்சு, கிட்டத்தட்ட 49 டிகிரி தொட்டுச்சு. ஸோ எஸ், பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணுது, ஆனால் ஹீட்டும் கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ ரெண்டாவது பெரிய சேஞ்ச் கேமராஸ். ப்ரைமரி அவங்க மாற்றலை, அதுக்கு வருவோம். இங்கே மாற்றிருக்கிறது மற்ற 3 சென்சரும். ஸோ டெலஃபோட்டோக்கு இப்போ 50 மெகாபிக்சல்ஸ் தான். இன்னும் சின்ன சென்சர் கூட 1/2.76 inches. இமேஜஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ரோவோட கம்பேர் பண்ணல கண்டிப்பாக ஒரு டவுன் கிரேட் தான். அதே மாதிரி அல்ட்ரா வைடுக்கும் இன்னும் சின்ன சென்சர், வெறும் 8 மெகாபிக்சல்ஸ் தான், ஓகேவாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. செல்ஃபி கேமரா கூட கட் பண்ணியிருக்காங்க, 16 மெகாபிக்சல்ஸ் 32க்கு பதிலாக. ஸ்டில்ஸ் ஓகே, பட் செல்ஃபி வீடியோ 1080-60 மேக்ஸ் அவுட் ஆகுது. ப்ரோவில் 4K ஷூட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ரமைசஸ். இப்போ அவங்க இதெல்லாம் மாற்றலங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த கேமராலேருந்து ஆரம்பிப்போம். பிரைமரி கேமரா ப்ரோவில் பார்த்தா அதே 50 மெகாபிக்சல் Sony IMX906 ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. இமேஜஸ் கிறிஸ்பாக டீட்டெயிலாக இருந்துச்சு, டைனமிக் ரேஞ்ச் கூட நல்லா இருந்தது. இப்போ ப்ரோவில் பார்த்தா அதே Ricoh GR ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. Ricoh GR ஸ்டைல் ஷார்ட்ஸ் 28 இல்லை 40 mm ஃபோக்கல் லென்த்தில் எடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 35-50 mm கூட சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு இமர்சிவ் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் எல்லா UI எலமெண்ட்ஸையும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு கூட ஷூட் பண்ணலாம். அந்த 5 GR டோன் ப்ரீசெட்ஸும் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் அப்புறம் பாசிட்டிவ், இதில் உங்களுக்கு கொஞ்சம் இமேஜஸ் கான்ட்ராஸ்டியாக இருக்கும். அப்புறம் நெகட்டிவ் ஃபில்ம், அது போக 2 மோனோக்ரோம் ஆப்ஷன்ஸ். ஒன்றில் டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, இன்னொன்றில் கான்ட்ராஸ்ட் ரொம்பவே பூஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு அந்த கடைசி ஆப்ஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த ஒரு ப்ரீசெட்டையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் இன்னும் டியூன் பண்ணிக்கலாம். அந்த டியூனிங்கையும் செட்டிங்ஸில் போய் வாட்டர் மார்க் வச்சு ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னாப் ஆப்ஷன் பார்த்தோம்ல ப்ரோவில், ஒரு சில ப்ரீசெட் டிஸ்டன்சஸில் ஃபோக்கஸை லாக் பண்ணுறதுக்கு அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வீடியோன்னு வரையில் 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். HDRக்கு 4K 120 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். லாகில் ஷூட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா, பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி அதிகமாக ஷூட் பண்ணுறவங்களுக்கு GT8 Pro பெருசாக எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஆனால் டெலஃபோட்டோ, அல்ட்ரா வைட் இதில் அதிகமாக ஷூட் பண்ணுறவங்களுக்கு ப்ரோ கண்டிப்பாக பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இப்போ மற்றபடி ஃபோன் டோட்டலாக ப்ரோக்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. இப்போ டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 6.78 inch AMOLED. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப ரேரான ஒரு 2K பேனல், 144 Hz ரெஃப்ரெஷ், LTPS தான். Realme இங்கே 7000 nits கிளைம் பண்ணுறாங்க HDRக்கு. எங்கள் டெஸ்டிங்கில் 2200 nitsக்கு மேலே அவுட்புட் பண்ணிச்சு ஆட்டோ மோடில். ஸோ நல்ல பிரைட்டான பேனல், ஷார்ப்பாக இருக்குது, ஈஸியாக அவுட்டோர்ஸ் யூஸ் பண்ண முடியும். லோ லைட்டில் 1 net வரைக்கும் ட்ராப் ஆகும். ஸ்பீக்கர்ஸும் அவங்க மாற்றல, அதே ஸ்டெரியோ ஸ்பீக்கர். ஸோ மீடியா கன்சம்ஷன் உங்களுக்கு ப்ரோவில் கிடைக்கிற மாதிரியே இங்கேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் மாறல. Realme UI 7ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். அதே 4 மேஜர் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்னாப்பியாக ஃப்ளூயிடாக இருக்குது, நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க.
மற்றபடி இங்கேயும் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, NFC, Wi-Fi 7, Bluetooth 6.0, அதே அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஈர கையோடையும் ஒர்க் ஆகும், அதே IP69 ரேட்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ பில்டுன்னு வரையில் அந்த ஸ்வாப்பபிள் கேமரா டீகோ தவிர எல்லாம் அச்சடித்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஃப்ளாட் டிஸ்பிளே, ஃப்ளாட் பேக், ஃப்ளாட் மெட்டல் ஃப்ரேம், பேக் இங்கேயும் வீகன் லெதர், இலையில் இருக்கிற ரெயின் மாதிரி பேட்டர்ன்ஸோட நல்ல கிரிப்பியாக இருக்குது. வெயிட் ஒரு 5 கிராம் கம்மி, பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல அதை பெருசாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ எஸ், சில காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஆனால் ரேட்டு 2900 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 4000 யுவானுக்கு பதிலாக. ஸோ வேல்யூ ஷிஃப்ட் ரொம்பவே ஆப்வியஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேமரா வெர்ஸ்டாலிட்டி, பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ், அப்புறம் ஒரு சில ப்ரீமியம் எக்ஸ்ட்ராஸ் லூஸ் பண்ணுறீங்க. பட் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அந்த பில்ட், அந்த ஹை ரெசல்யூஷன் 2K டிஸ்பிளே, அந்த Ricoh GR ஃபீச்சர்ஸோட உள்ள பிரைமரி கேமரா, அந்த ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, அது எல்லாமே மாற்றாமல் அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ இதனால தான் GT8 எனக்கு ரொம்பவே சென்சிபிளாக பட்டுச்சு. குளோபல் லான்ச் பற்றி இது வரைக்கும் நம்ம எதுவும் பெருசாக கேள்விப்படல. பட் சைனாவில் லான்ச் பண்ண மாதிரியே குளோபலாகவும் ஒரு 30% கம்மியான ரேட்டுக்கு இதை லான்ச் பண்ணாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு 50,000 ரூபா செக்மெண்ட்டில் இது லான்ச் ஆகும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. நல்லா வேல்யூவாக தெரியுது, ரொம்ப கம்பலிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Realme GT8 பற்றி? ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ப்ரோக்கு பதிலாக இதை சூஸ் பண்ணுவீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.